யாக்கோபு 4:6 அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறதே. ஆம் பிரியமான தேவச்சனமே, ஆண்டவர் மீண்டும் நமக்கு ஞாபகத்தை படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். மீண்டும் தேவன் உனக்கு நான் கிருபையா இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். பாருங்க, அந்த காலத்துல நோவா ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி கொண்டிருந்தாரு. அநேக ஜனங்கள் அந்த வார்த்தையை கீழ்ப்படியில பெருமிதத்தோடு வாழ்ந்தாங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க, நோவாவுக்கு ஆண்டவருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சிச்சு. அவ்வளோ பெரிய ஒரு ஆபத்துல இருந்து தேவன் அவருடைய கரத்தினால் மூடி அந்த பேழைக்குள்ள காப்பாற்றி ஆண்டவர் ஆசீர்வதித்தார். எத்தனை ஆபத்துக்கள் மத்தியில கர்த்தர் காப்பாற்றி வழிநடத்தின தேவனாய் காணப்பட்டார். மோசேக்கு நல்ல கிருபை ஆண்டவருடைய கண்கள்ல கிடைத்தது. பவுலுக்கு நல்ல கிருபை கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, யாருமே இல்லை என்று தவித்து கொண்டிருக்கிறையா? தனிமையில அழுது கொண்டிருக்கிறையா? வெறுமையான ஒரு பாத்திரமா இருக்கிறியா? ஆண்டவர் சொல்றார் உன்னை பார்த்து, மகனே மகளே, உனக்கு என்னுடைய கிருபை நான் வைத்திருக்கிறேன். என்னுடைய கிருபை உன்னை பரிசுத்தப்படுத்தும். என்னுடைய கிருபை உன்னை வாளாக்காமல் தலையாக்கும். என்னுடைய கிருபை உன்னுடைய வாழ்நாள் எல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்று ஆண்டவர் இன்றைக்கு இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசமுள்ள தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஆண்டவருடைய கிருபை இருந்தா போதங்க, நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே நமக்கு ஆசீர்வாதமாய் காணப்படும். எத்தனை ஆபத்து வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும், எத்தனை தேவைகள் காணப்பட்டாலும், அப்பா இயேசு கிறிஸ்துடைய கிருபை நம்ம மேல இருந்துச்சுன்னா அந்த கிருபை நம்மளை உயர்ந்த அடைக்கலத்துல கொண்டு போய் நம்மளை ஆசீர்வதிக்கிற கிருபையா இருக்கிறது. இந்த கிருபை நம் ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துங்க. ஒன்றுக்குமே உதவாத பாத்திரத்தை நிரப்புகிற தேவன் தான் இயேசு கிறிஸ்துடைய கிருபையாய் காணப்படுகிறது. இன்றைய விசுவாசிங்க, யார் இருக்கட்டும், இல்லாம போகட்டும், நீங்க ஏழ்மையா இருங்க, ஒன்றும் இல்லாம இருங்க, ஆனா இயேசு கிறிஸ்துடைய கிருபை உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது நீங்க எல்லாத்துக்கும் மேலான நன்மை உள்ள தேவ பிள்ளைகளாய் கர்த்தருடைய சமூகத்திலும் இந்த உலகத்திலும் காண்கிற பிள்ளைகளாய் காணப்படுகிறீங்க. இன்றைய விசுவாசிங்க, இயேசு கிறிஸ்துடைய கிருபை மோசேக்கு கிடைத்தது, ஆபிரகாம் கிடைத்தது, பவுலுக்கு கிடைத்தது, நோவா கிடைத்தது. இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில என்னென்னலாம் தேவையோ அப்பாவுடைய கிருபை உங்களை பாதுகாத்து நடத்துகிறதாய் காணப்படுகிறது. இன்றைய விசுவாசிங்க, அப்பாவுடைய கிருபை நம்ம கிடைச்சிச்சு இல்லையா? ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், வழி நடத்துவார். ஆண்டவருக்கு முன்பாக நம்ம தாழ்மையோடு இருப்போம். கர்த்தர் நம்மளை நடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். இன்றைய விசுவாசிங்க, கர்த்தர்